விஜய் சேதுபதி அண்ணா வந்து ஒரு படம் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டில் வந்து எதை முக்கியமாக பார்ப்பார்? எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு ஆக்டர் வந்து பார்ப்பாங்க. அது கதையாக இருக்கலாம், அவங்களோட கேரக்டராக இருக்கலாம், யார் கூட நடிக்கிறாங்க, யார் ப்ரொடியூசர், யார் டேரக்டர், யார் இசை, எல்லாமே பார்க்கும்போது விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு படத்தை சூஸ் பண்ணும்போது அவர் ஒரு வெயிட்டேஜ் கொஞ்சம் எதுக்கு அதிகமாக கொடுப்பார்? டேரக்டர் அங்கேயே எல்லாமே முடிஞ்சிடும். ஒரு சென்சிபிள் டேரக்டர் இருந்தாருன்னா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் அங்கே முடிஞ்சு போச்சு. உங்கள்கிட்ட வேலை வாங்குறது வந்து உங்கள் படத்தை புதுப்பிக்கிறது வந்து எல்லாத்தையுமே அவர் பார்க்கணும். கேமராமேன் ஹேண்டில் பண்ணுறது, எடிட்டராக இருக்கும், ப்ரெசன்டேஷன் வரைக்கும் எல்லாமே அவர் பார்த்துப்பாங்க. ஸோ முதல்ல அங்கே தொடங்க. அதுக்கப்புறமா ஸ்கிரிப்டில் தொடங்க. ஸ்கிரிப்டில் உள்ள போனால் குறை ஏதாவது இருந்தால் கூட டைரக்டர் மேலே கான்ஃபிடன்ட் இருக்கும்போது அது அவங்க ஏதாவது பண்ணி சரி பண்ணிடுவாங்க வீட்டில் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இயக்குனர். அது கதை கேட்டு முடித்தோடனே இப்போ மணி எனக்கு ரொம்ப நாள் தெரியும். இதெல்லாம் மற்றவங்க அப்படின்னா கதை கேட்டு முடிச்சுன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பேன், சந்தேகங்கள் சில கேட்பேன். அவங்க சொல்கிற பதில் வச்சு தான் அவங்க ஜட்ஜ் பண்ணி ட்ரை பண்ணுவேன். அது எனக்கு இருக்கிற பழக்கம். சில பேர் பேசுகிற வார்த்தை, அவங்கள்ட்ட நான் கேட்குற கேள்வி, அதை கொடுக்குற விளக்கம், அது பின்னாடி இருக்கிற மைண்ட் செட்டை ரீட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதுதான் அதை வச்சு தான் நான் கால்குலேட்டே பண்ணுவேன். ஓகே.